சார், டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு மாலை 5 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் பதவி ஏற்பார் அப்படின்னு அந்த மாநிலத்துடைய பாஜக தலைவர் சந்திரசேகர் பவான்குலே வந்து தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. பட் யாரு அந்த முதலமைச்சர்? சந்தேகம் இல்ல, தேவேந்திர பட்னாவிஸ் தான். கூட்டணிக்குள்ள வந்து இன்னும் முதலமைச்சர் யாருன்னு முடிவு செய்யல அப்படிங்கிற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? ஷிண்டேக்கு முதல்வராக கண்டினியூ பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கோ இல்லையோ, அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. அவருக்கும் மனதளவில் இருக்கலாம். முதல்ல அவர் சொன்னார் இல்லையா, நான் முடிவை வந்து நரேந்திர மோடிட்டையும் அமித்ஷாட்டையும் விட்டுறேன்ட்டு. அது முழு மனதோடு சொன்ன ஒரு விஷயமான்றது. பிஜேபியில் சொல்கிறாங்க, அப்போ நாங்கள் 105 இடம் அப்போ வச்சுருந்தோம், அதனால் நீ நடுவில் நீ வந்ததுனால உனக்கு சிஎம் கொடுத்தோம் நாங்கள். ஆனால் இல்லை இவர் என்ன சொல்கிறார், நான் தாங்க வெற்றிக்கு ஒரு காரணம். ஆக்சுவலாக இவ்வளவு டிமாண்டுகளை அடுக்கிற அளவுக்கு ஷிண்டே வந்து ஒரு வலிமையான தலைவராங்க. அவர் 2 வருஷ காலம் நல்லா ஆட்சி பண்ணியிருக்காருல்ல. அவர் சொல்கிறாரே, நான் என்னால தான் லடிக்கி பகன் ஸ்கீம் நான் தான் கொண்டாந்தேன். ஸோ வந்து பாஜக வந்து ஷிண்டே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களா? ஆல்ரெடி அஜித் பவார் வந்து சப்போர்ட் கொடுக்குறாரு. பாஜகவுடைய முதல்வர் வேட்பாளருக்கு தான் எங்களுடைய சப்போர்ட்னு அஜித் பவார் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஏக்நாத் ஷிண்டே இவ்வளவு டிமாண்ட்ஸ் எடுக்கும்போது அவர் வேணான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய கூட்டணியில வச்சு போக வேண்டியதானே ஏக்நாத் ஷிண்டேவை இழுத்து பிடிக்கிறாங்க. என்னைக்கு அஜித் பவார் வேண்டாம்னு சொல்லிட்டு போவார் சொல்ல முடியாது இல்ல. எங்களால நீ போகக்கூடாது, நீயா போனா பரவாயில்ல. பாஜக சொல்றது என்ன, கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் நாங்கள் அனுப்பலை, அவங்களே தான் போனாங்க அப்படின்றாங்கல்ல. நாங்கள் தான் சீஃப் மினிஸ்டர், ஹோம் டிபார்ட்மெண்ட் எங்ககிட்ட தான் இருக்கோம், அதெல்லாம் தெளிவாக இருப்பாங்க. இவருக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இது அதே மாரி இவர் கோச்சின்னு போனார் வச்சுக்கோங்களேன், சரி போய்க்கோ பரவாயில்ல. ஆக்சுவலாக ஷிண்டே வந்து பாஜகவை பார்த்து பயப்படுறாரா இந்த இடத்துல? இல்லை, ஆக்சுவலாக இங்கே அமைச்சரவையை முடிவு செய்யறதுல தான் பிரச்சனை, டெபுட்டி சிஎம்ஐயும் மற்ற அமைச்சர்களையும் முடிவு செய்யறதுல தான் பிரச்சனை அப்படின்னா ஏன் சிஎம் கேண்டிடேட்டை சிஎம் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறதுல பாஜக இவ்வளோ தூரத்துக்கு டிலே பண்ணுறாங்க சார்? இந்த முடிவு எடுக்கிறதுல இன்னும் டிலே ஆச்சுன்னா 5ஆம் தேதி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சரை தேர்வு செய்யறதுல மகாயுதி கூட்டணிக்குள்ள தொடர்ந்து குழப்பங்கள் உச்சத்தை தொட்டுக்கிட்டே இருக்கு. இது பற்றி ஒரு தெளிவை கொடுக்கறதுக்காக நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். சார், டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு மாலை 5 மணிக்கு மும்பையில் இருக்கக்கூடிய ஆசாத் மைதானத்துல பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் பதவி ஏற்பார் அப்படின்னு அந்த மாநிலத்துடைய பாஜக தலைவர் சந்திரசேகர் பவான்குலே வந்து தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. பட் யாரு அந்த முதலமைச்சர்? சந்தேகம் இல்லை, தேவேந்திர பட்னாவிஸ் தான். அதில் ஏதாவது சேஞ்ச் இருக்கும் அப்படின்னா, ஏன்னா டெப்டி சீஃப் மினிஸ்டர்ஸ் 2 பேர் மராத்தாஸாக இருக்க போகிறாங்க, மராட்டியன்ஸாக இருக்க போகிறாங்க. ஒன்று இவர் அஜித் பவார், இன்னொன்று ஷிண்டே ஊத்துண்டா ஷிண்டேயில் அவர் கட்சியில் இன்னொரு மராட்டியர் வருவார். அப்படி இருக்கும்போது பிராமணரான தேவேந்திர பட்னாவிஸை போடலாமா அப்படின்னு ஒரு யோசனை வந்து பாஜக மத்தியில் இருக்குது. ஆனால் ஒரு 90% தேவேந்திர பட்னாவிஸ் தான் வந்து இந்த வெற்றிக்கு ஒரு காரணமாக அவரும் இருந்திருக்காரு, ஒரு பாப்புலராக இருக்கார், அவரே நம்ம போட்டுடலாம் அப்படின்ற எண்ணமும் இருக்குது. அதே சமயம் அந்த மராத்தா இடஒதுக்கீட்டுக்காக போராடுற அந்த தலைவர் என்ன சொல்கிறாரு, பட்னாவிஸை போட்டால் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறார், சீஃப் மினிஸ்டராக போட்டால். ஆனால் பாஜக அந்த விஷயங்களெல்லாம் கணக்கில் எடுத்துப்பாங்களா தெரியாது. மோஸ்ட்லி பட்னாவிஸ் தான். இல்லை நம்ம மராட்டி மக்களை வந்து ஆண்டகனைஸ் பண்ணிக்க வேண்டாம், அவங்கள வந்து நம்ம விரோதித்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு ஏதாவது, இல்லை அவங்கள கொஞ்சம் நல்ல ஒரு குட் மூடில் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது கொஞ்சம் ஒரு 10% தான் இருக்குது. 90% பட்னாவிஸ் தான். ஆக்சுவலாக நவம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு ஏக்நாத் ஷிண்டே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, பிரதமர் நரேந்திர மோடி மகாராஷ்டிரா முதலமைச்சராக யாரை முடிவு செய்கிறாரோ அதற்கு நான் ஆதரவு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. நவம்பர் 28ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு டெல்லியில் அமித்ஷாவுடைய வீட்டில், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய வீட்டில் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் முடிஞ்சு அடுத்த நாளே அங்கே வந்து அமைச்சரவைக்கு முடிவு செய்கிறதுக்காக ஒரு மீட்டிங் நடத்தலான்னு ஏற்பாடு பண்ணுறாங்க. பட் இவர் நைட்டோட நைட்டாக அங்கேருந்து கிளம்பி ஷிண்டே வந்து திரும்பவும் மும்பைக்கு வந்து சேர்ந்துடுறாரு. ஸோ இவர் அங்கேருந்து வந்தது எதனால், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, கூட்டணிக்குள்ள வந்து இன்னும் முதலமைச்சர் யாருன்னு முடிவு செய்யலை அப்படிங்கிற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக சார். அதாவது அவர் ஷிண்டேக்கு முதல்வராக கண்டினியூ பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கோ இல்லையோ, அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. அவருக்கும் மனதளவில் இருக்கலாம். முதல்ல அவர் சொன்னார் இல்லையா, நான் முடிவை வந்து நரேந்திர மோடிட்டையும் அமித்ஷாட்டையும் விட்டுறேன்ட்டு. அது முழு மனதோடு சொன்ன ஒரு விஷயமான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த அமித்ஷாவோட மீட்டிங்கில் வந்து எந்த முடிவும் எட்டாத போனது உண்மை. அஜித் பவார் சொல்லாரே தவிர, பேசினோம் எல்லாம் ஒரு செட்டில் பண்ணிட்டோன்ற சொல்லாரே தவிர, அப்படி இருந்ததுன்னா ஷிண்டே வந்து டெல்லியிலேயே ஒரு பேட்டியை கொடுத்துட்டு வந்துருப்பார்ல, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, பதவி ஏற்றுப்பார் பட்னாவிஸ், இல்லை பாஜகவோட ரெப்ரஸன்டேட்டிவ் பதவி ஏற்றுப்பாருன்னு. அவருக்கு இன்னும் ஒரு சங்கடம் இருக்குது. அவருக்கு என்ன சங்கடம்னா, அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டராக வரத்துக்கு ரெடியாக இருக்கார். பட் அவருக்கு வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட் கேட்குறாரு. தேவேந்திர பட்னாவிஸ் டெப்டி சிஎம்மாக இருந்தபோது ஹோம் டிபார்ட்மெண்ட் அவர் கையில் வச்சுருந்தார். ஸோ இவர் அப்போ அவர் வச்சுருந்த போது எனக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? அப்போ அவர் பிஜேபி என்ன சொல்கிறாங்க, அப்போ நாங்கள் 105 இடம் அப்போ வச்சுருந்தோம்,
அதனால் நீ நடுவில் நீ வந்ததுனால உனக்கு சிஎம் கொடுத்தோம், நாங்கள் துரோகத்துக்கு ஒரு பரிசு மாதிரி வச்சுக்கோங்களேன், வந்ததுனால கொடுத்தோம். ஆனால் நாங்கள் 105 இடம் இருந்ததுனால நாங்கள் டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் வச்சு ஹோம் டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் வச்சுருந்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இல்லை இவர் என்ன சொல்கிறார், நான் தாங்க வெற்றிக்கு ஒரு காரணம், நான் வந்து இந்த லட்கி பகன் ஸ்கீம்லாம் கொண்டு வந்தேன், அதனால் 1500 ரூபா கொடுத்தேன் விவசாயிகளுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஈவன் முஸ்லீம்களுக்கு கூட பல விதமான கன்செஷன் சலுகையெல்லாம் கொடுத்தேன். அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் ஒரு பெரிய வெற்றியை நம்ம பெற்றிருக்கோம். அதனால் வந்து எனக்கு என்ன சிஎம்மாக கன்டினியூ பண்ணணும், அப்படி உங்களால் முடியல, நீங்கள் 132 நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் தான் வரணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் வித் ஹோம் போர்ட்ஃபோலியோ கொடுங்க. அதுக்கு பாஜக ரெடியாக இல்லை. அதுதான் அந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இல்லை இன்னொரு ஆல்டர்னேட் அவர் சொல்கிறார், அப்படி நீங்கள் எனக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் வித் ஹோம் போர்ட்ஃபோலியோ கொடுக்கலன்னா அந்த டெப்டி சீஃப் மினிஸ்டருக்கு நான் இன்னொரு ஆளை சஜஸ்ட் பண்ணுறேன் எங்கள் கட்சியிலேருந்து, அவரை போட்டுக்கோங்க. எனக்கு வந்து மத்தியில் நாங்கள் 7 உறுப்பினர்கள் இருக்கோம், பாராளுமன்ற உறுப்பினர், எனக்கு மத்தியில் ஒரு கேபினெட் போஸ்ட் கொடுங்க. அது ஓரளவுக்கு நான் சிஎம் இருந்ததுக்கு ஓரளவுக்கு ஒரு ஈக்குவலண்ட்டான ஒரு போஸ்ட்டாக இருக்கும். இங்கே நீங்கள் டெப்டி சிஎம்னு போட்டிங்கன்னா அது ப்ரமோஷன் மாதிரி ஆகிடுது அப்படின்னு இன்னொரு ப்ரொபோசலை வைக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பாஜக நடுவில் டிஸ்கஷன் ஓடின்னு இருக்கிறதுனால தான் இது டிலே ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக இவ்வளவு டிமாண்டுகளை அடுக்கிற அளவுக்கு ஷிண்டே வந்து ஒரு வலிமையான தலைவராங்க. அவர் 2.5 வருஷ காலம் நல்லா ஆட்சி பண்ணியிருக்காருல்ல. அவர் சொல்கிறாரே, நான் என்னால் தான் லட்கி பகன் ஸ்கீம் நான் தான் கொண்டாந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரை கொண்டுட்டு வந்ததே பாஜக தான். அப்படிங்கும்போது பாஜக மேலே அவர் இவ்வளவு டிமாண்ட்ஸ் எடுக்கிறாரு. அது பாஜகவும் வந்து ஒவ்வொன்றுக்கா வந்து பணிஞ்சு போகிற மாதிரி அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்களே. ஸோ வந்து பாஜக வந்து ஷிண்டே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களா? இல்லை, அது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த போன ஆட்சியில் அது மாதிரி இருந்தது. பாஜக ஓரளவுக்கு இப்போ ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற லெவலில் அவங்க இருந்தாங்க. சிஎம் போஸ்ட் கொடுத்தாங்க, கேட்ட நிதியெல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் ஆனால் இந்த வாட்டி வந்து நிலைமை அப்படி இல்லை. ஷிண்டே வந்து இவ்வளோ தூரம் டிமாண்ட் வைக்கிறாரே தவிர அவருக்கும் வந்து ஒரு போக்கிடம் கிடையாது, ஒரு ஆல்டர்னேட் கிடையாது அவருக்கும். அவர் முந்தி மாதிரி நேரம் எதிர்க்க போயிட்டு மகா விகாஸ் அகாடியோடலாம் சேர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் இல்லை. ரெண்டாவது இங்கே அஜித் பவார் வந்து நேராக பாஜக நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்ன பிறகு அஜித் பவாரும் பிஜேபியும் சேர்ந்தாலே ஆட்சியை கன்டினியூ பண்ண முடியும். அப்போது ஷிண்டேக்கு வந்து ஒரு போக்கிடம் இல்லை. அவருக்கு போக்கிடம் இல்லைன்னு தெரிஞ்சு தான் அவங்க பாஜக இங்கே விளையாடுறாங்க. இவர் என்ன பண்ணாலும் எங்கே போனாலும் ஒன்றும் நடக்காது. மிஞ்சி போனால் அவர் எதிர்கட்சியாக போய் எதிர்கட்சி தலைவராக தான் உட்கார முடியும். அப்படியே இருந்தாலும் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை அங்கே. ஆக்சுவலாக அஜித் பவாரும் சேர்ந்து ரிவோல்ட் பண்ணார்னா அது ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம், அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அஜித் பவார் இப்போ இருக்கிற லெவலில் அது பண்ணுற மாதிரி தெரியல. அப்போது ஷிண்டே வந்து இவ்வளோ டிமாண்ட் வைக்கிறாருன்னா ட்ரை பண்ணி மோதி பார்க்குறாரு. அந்த மோதி பார்த்தா கூட பாஜக இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் பண்ணுவாங்க. இவரோட கோரிக்கைகள் பெரும்பாலும் அவங்க ஏற்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏற்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஹோம் போர்ட்ஃபோலியோ ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, டெல்லியில் ஹோம் போர்ட்ஃபோலியோ அவர்கிட்ட இருந்தால் கூட ஐபிஎஸ் கேடர்லாம் மெயின்டைன் பண்ணுறது சென்ட்ரலில் தானே மெயின்டைன் பண்ணுறோம், அவர் எவ்வளோ வேணால் வச்சுக்கிட்டோம், எதாக இருந்தாலும் நம்மக்கிட்ட தான் அந்த லகான் இருக்குது, நம்ம தான் வந்து சவுக்கு நம்மக்கிட்ட தான் இருக்குது, எத்தனை போலீஸ் ஆஃபீஸர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணாலுமே நம்ம சொல்கிறபடி தான் அவெல்லாம் கேட்க போகிறான், அதனால் அவர் என்ன டிபார்ட்மெண்ட் வச்சுனாலும் கவலை இல்லை, அதை கொடுத்துடலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் பிஜேபியில் இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க இல்லை அது லோக்கலில் நமக்கு இதாக போயிடும், சரியாக போயிடும், சரியாக வராது. அதனால் வந்து அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் பப்ளிக் ஹவுஸ் டிபார்ட்மெண்ட்டு அல்லது ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ரெண்டுத்துலையும் நல்லா துட்டு பார்க்கலாம், அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று கொடுத்துடலாம் அப்படின்னு பிஜேபியில் சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே சார், போத் அஜித் பவார் அண்ட் ஷிண்டே 2 பேருமே ஒரு பிளாக் ஹார்சஸ் அப்படின்னாங்க. அவங்க எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுப்பானுங்க, எப்படி தாவுவானுங்கெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் தங்களுக்கு லாபம் இருக்கோ அதுக்கேற்றபடி பண்ணிட்டு இருப்பானுங்க. அல்டிமேட்டாக கடைசியில் சரிப்பா நீ பொதுப்பணித்துறையே கூட நான் டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கேன்னு சொன்னாலும் சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து ஒரு கன்விக்ஷன் கிடையாது. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு கன்விக்ஷன் வேணும்ல. நம்ம ஒரு கொள்கை முடிவு எடுத்தால் அதில் உறுதியாக இருக்கணும். அப்படிலாம் இருக்கிற ஆசாமிங்க கிடையாது. அப்படி இருக்க ஒரு ஆளை ஏன் கூட்டணியை தக்க வைக்கணும்னு பாஜக நினைக்குது. இப்போ ஆல்ரெடி அஜித் பவார் வந்து சப்போர்ட் கொடுக்குறாரு. பாஜகவுடைய முதல்வர் வேட்பாளருக்கு தான் எங்களுடைய சப்போர்ட்னு அஜித் பவார் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பாஜக ப்ளஸ் அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ்க்கே மெஜாரிட்டி இருக்கு. ஏக்நாத் ஷிண்டே இவ்வளவு டிமாண்ட்ஸ் எடுக்கும்போது அவர் வேணான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய கூட்டணியில வச்சு போக வேண்டியதானே ஏக்நாத் ஷிண்டேவை இழுத்து பிடிக்கிறாங்க. என்னைக்கு அஜித் பவார் வேண்டாம்னு சொல்லிட்டு போவார் சொல்ல முடியாதுல்ல. அதனால இவரையும் வச்சுட்டு இருக்காங்க. அஜித் பவார் அந்த மாதிரி ஆள் தானே. அவரும் திடீர்னு உதறி விட்டு ஏதாவது பண்ணாருன்னா கரெக்டாக பண்ணாருன்னா என்ன பண்ணுறது, அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஸோ எல்லாரையும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம், நம்ம எல்லாரையும் ஒரு அரவணைத்து கொண்டு போவது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை வந்து நீயே விலைக்கு போனேன்னா சரி போய்க்கோ, அவ்வளோதான். ஆனால் வந்து கூடிய மட்டும் நாங்கள் வந்து எங்களால் நீ போகக்கூடாது, நீயா போனால் பரவாயில்ல. பாஜக சொல்கிறது என்ன, கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் நாங்கள் அனுப்பலை அவங்களே தான் போனாங்க அப்படின்றாங்கல்ல. அந்த மாதிரி கூட்டணி கட்சிகளை பொறுத்த மட்டும் நாங்கள் அவங்கள வந்து அவங்களுடைய பிரச்சனை அவங்களுடைய விஷயத்தில் அவங்க தெளிவாக இருப்பாங்க. சார் நாங்கள் தான் சீஃப் மினிஸ்டர், ஹோம் டிபார்ட்மெண்ட் எங்ககிட்ட தான் இருக்கோம், அதெல்லாம் தெளிவாக இருப்பாங்க. இவருக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அதையும் மீறி இவர் கோச்சின்னு போனார் வச்சுக்கோங்களேன், சரி போய்க்கோ பரவாயில்ல, நான் அஜித் பவாரோட சேர்ந்து ஆட்சி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இப்போது ரொம்ப ரொம்ப வந்து ஷிண்டேவெல்லாம் பேசவே மாட்டாங்க.
கொஞ்ச நாள் இது ஓடும். ஏன்னா வந்து அவங்களுக்கு எடுத்த உடனே வந்து எல்லாரையும் பகைச்சிட்டு ஆட்சியை கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மகாராஷ்டிரா மாதிரி மாநிலத்திலே அடுத்து டெல்லி வருது, ஒவ்வொரு எலெக்ஷன்ஸாக வரதுனால அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ ஹரியானாவில் வின் பண்ணது தான் பிஜேபிக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. இங்கே வந்து அந்த தேர்தலில் பார்லிமெண்ட் தேர்தலில் 30 இடங்கள் இந்த மகா விகாஸ் அகாடி வாங்கின உடனே அவங்க மூச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணினாங்க. அதுக்கு ஷிண்டே ஒரு முக்கிய காரணம். ஷிண்டேவை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, அவருடைய பங்கு இருக்குல்ல, வெற்றியில் அவருடைய பங்கை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் உங்களை வந்து ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு ரிவார்ட் பண்ணிட்டோம், நாங்கள் ஏற்கனவே 2 வருஷம் உங்களுக்கு சிஎம்மாக கொடுத்துட்டோம். ஸோ இந்த வாட்டி நீங்கள் எங்களுக்கு விட்டு கொடுக்கணும், அதிகமான இடங்கள் எங்ககிட்ட தான் இருக்குது. போன வாட்டி எங்களுக்கு அதிகமான இடங்கள் இருந்து கூட உங்களை உட்கார வச்சோம். இந்த வாட்டி எங்களுக்கு உண்மையிலே அதை விட அதிகமான இடங்கள் வந்திருக்கு, எங்களை உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் தான் உட்கார போகிறோம், நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குறோன்னா ஹோம் டிபார்ட்மெண்ட் தான் 2 டிபார்ட்மெண்ட்லாம் கேளுங்க அப்படின்னு. இவர் கடைசியாக அல்டிமேட்டாக அவர் வந்து சென்ட்ரலில் ஏதாவது ஒரு கேபினெட் ரோல் வாங்குறதுக்கான சான்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்ப்பார் கடைசியில். பட் இந்த டெலிவரேஷன் போயிட்டு இருக்கிறனால தான் 5ஆம் தேதி வரையும் தள்ளி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஏக்நாத் ஷிண்டே வந்து தன்னுடைய கோரிக்கைகளுக்கு பாஜக பணிஞ்சு போகலை அப்படின்னா கூட்டணியை விட்டு வெளியில இருந்து பாஜக ஆட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாயிட்டு இதை எப்படி பாக்குறீங்க சார்? அப்படி வெளியில் வந்தாருன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவராக வருவார் முதல்ல. ஏன்னா அவர் தான் பெரிய பார்ட்டி, மற்றவங்களாம் 20, 16, 15 வாங்கியிருக்காங்க, இவர் தான் 53 சீட்டு வாங்கியிருக்காரு. இப்போ எதிர் சீட்டில் உட்காந்தாருன்னா அவர் தானே எதிர்க்கட்சி தலைவராக வருவார். இப்போ நம்ம விஜயகாந்த் உட்காந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், 2011 அந்த மாதிரி அவர் தானே வருவார். ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, அப்படி வந்தாலுமே அவருக்கான ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் எதிர்காலம் என்ன? அவர் போய் மறுபடியும் உத்தவ் தாக்கரேயோட சேர முடியாது, உத்தவ் தாக்கரேக்கு அவர் வேலை செய்வாரான்றது டவுட்டு. அதனால் வந்து ஆனால் அஜித் பவாரும் சரத் பவாரும் சேரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவங்க வந்து பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர்ன்ற மாதிரி அவங்க சொந்தக்காரன்றதுனால எப்படி வேணால் சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இமீடியட்டாக இல்லை, இப்போ பாஜகவோட சேர்ந்து பதவி அனுபவிக்கிறதுல அஜித் பவார் பிஸியாக இருக்கார். ஸோ அதை அவர் கண்டினியூ பண்ணுவார். நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவர் விலகி போனாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. ஸோ தற்சமயத்துக்கு வந்து ஷிண்டேக்கும் எதிர்காலம் வந்து எப்படி பிளான் பண்ணுறதுன்னு அவருக்கும் தெரியல. ஆக்சுவலாக வந்து அவர் அங்கேயும் போக முடியாது, உத்தவ் தாக்கரேட்டையும் போக முடியாது. பாஜகவோட ரொம்ப குறைவான சீட்டு வாங்கினால அவங்க சொல்கிற அந்த கண்டிஷன்ஸுக்கு ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். மாற்று அரசாங்கம் அமைக்கிறதுக்கான வாய்ப்பும் அவருக்கு தற்சமயத்துக்கு இல்லைன்றது போது அவர் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கார். அதனால தான் வந்து ஒரு மனமாற்றத்துக்காக ஒரு கிராமத்துக்கு போயிட்டார் நினைக்கிறேன். போய் தன்னைத்தானே கொஞ்சம் யோசித்து பார்த்துருப்பார். ஒரு கள ஆய்வு மாதிரி உள ஆய்வு பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பண்ணிவிட்டு ஒரு தன்னைத்தானே ஒரு யோசித்து பார்த்துட்டு சரி ரைட்டு நமக்கு எது அட்வான்டேஜ்னு பார்த்துட்டு சரி பாஜக சொல்கிற மாதிரியே டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஒத்துக்கலாம் நம்ம அப்படின்னு கடைசி இடத்துல ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பிஜேபி எந்த இடத்துலையும் இந்த தடவை அவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து கொஞ்சம் விடாப்பிடியாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுல விடாப்பிடியாக தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக ஷிண்டே வந்து பாஜகவை பார்த்து பயப்படுறாரா இந்த இடத்துல? இல்லை ஷிண்டே பாஜக வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வச்சு இல்லை சிபிஐ வச்சு பலவிதமான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு வச்சேன் சார். பட் அவ்வளவு சீக்கிரம் வந்து இவங்க மேலெல்லாம் அவர் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அது ரொம்ப அப்பட்டமான ஒரு மக்களுக்கு வெளிப்படையாகவே தெரியும். இல்லை டிமாண்டை வந்து நேரடியாக முன்னாடி வைக்காம நைட்டாக கிளம்பி சொந்த ஊருக்கு போகிறதும் எனக்கு காய்ச்சல் சளி பிடிச்சிருக்கு அதனால தான் ஊருக்கு வந்து நான் தங்கிட்டேன்றதையும் எப்படி பார்க்குறது? அவருக்கு பாஜகவுடைய ப்ரப்போசல்ஸ் பிடிக்கல, நம்ம சொன்னதை அவங்க ஏற்றுக்கலைன்றதை வெளிப்படுத்துகிறார். அதிருப்தியை வெளிப்படுத்துகிற ஒரு பாயிண்ட்டாக தான் நம்ம பார்க்குறோம். அவ்வளோச்சா இல்லாட்டி அவர் நேரடியாக வந்து பதவியேற்பு 2 நாளைக்கு வச்சிருக்கலாமே. அவங்க 2ஆம் தேதி தான் முதல்ல ப்ராமிஸ் பண்ணாங்க, முதல்ல ப்ரப்போஸ் பண்ணாங்க, அது நாளைக்கே வச்சிருக்கலாமே. அவருக்கு அங்கே அந்த முடிவு அமித்ஷாவோட நடந்த ஒரு ராத்திரி 12:30 மணி வரையும் மீட்டிங் போட்டாங்க, அதில் முடிவு வரல. மறுநாள் வந்து அவர் கிளம்பி வந்துட்டார் ஆக்சுவலாக. அதனால் வந்து அவருக்கு இவர் கொடுத்த ப்ரப்போசல் அவங்களுக்கு திருப்தியாக இல்லை, அவங்க சொல்கிற விஷயத்தை இவரால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் இப்போ வந்து இந்த டெகாஃபார் போயிட்டே இருக்குது. இதில் வந்து நரேந்திர மோடியோ யாராவது உள்ள நேரம் தலையிட்டு ஷிண்டேட்டை வந்து கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு நாங்கள் சரியாக கவனிக்கிறோம், வேறு ஏதாவது விஷயம் கவனிக்கிறோம், இல்லை எக்ஸ்ட்ராவாக கூடுதல் கேபினெட் போஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறோம், 3 தான் கொடுக்குறதா இருந்தோம் இப்போ 5 கொடுக்குறோம், இல்லை 5 கொடுக்குறதா இருந்தோம் 6 கொடுக்குறோம், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதெல்லாம் கொடுக்குறோம், இதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையில் ஏதாவது பண்ணினா உண்டு. ஒரு விஷயம், தேவேந்திர ஃபட்னாவிஸ் சிஎம்ன்றதில் இல்லை பிஜேபியோட ஆள் தான் சிஎம்ன்றதில் எந்த மாறுதலும் கிடையாது. அதே மாதிரி அந்த ஆள் தான் ஹோம் டிபார்ட்மெண்ட் வச்சு பாருன்றதுல எந்த மாறுதலும் இருக்காதுன்னு தான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக தேவேந்திர ஃபட்னாவிஸ் தான் சிஎம், அப்படி இல்லைன்னா பிஜேபியோடைய ஆள் தான் சிஎம்னு இப்போ நீங்கள் சொன்னீங்க. பட் பிஜேபியோடைய ஆள்னா வேற யார் அங்கே? மராத்தா பிரச்சனை ரொம்ப சீரியஸாக, மராத்தா பிரச்சனையை ரொம்ப சீரியஸாக பாஜக எடுத்துட்டாங்கன்னா 3 பேருமே மராத்தாவாக இருப்பாங்க. அது வந்து மற்ற கம்யூனிட்டிக்கு எப்படி மற்ற கம்யூனிட்டி எப்படி அது பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மராத்தா பிரச்சனையை வந்து பிஜேபியும் வந்து சரி ஒரு மராட்டியர்களை போட்டால் பெட்டர், ஃபியூச்சர் ஓட் பேங்க் அப்படின்ற மாதிரி, ஏன்னா அங்கே அந்த இடஒதுக்கீடு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக மத்திய இணையமைச்சர் முரளிதர் மோகலை வந்து பாஜக வந்து கன்சிடர் பண்ணுறதா ஒரு தகவல் இருக்குது. அவரும் வந்து மராத்தா சமூகத்தை சேர்ந்தவர் தான்.
ஸோ அதனால அவருடைய அந்த ரேஸ் என்ட்ரின்றது ஃபட்னாவிஸுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துமா? இல்லை, அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் பண்ணாங்கன்னா ஃபட்னாவிஸை சென்டருக்கு கொண்டு போயிடுவாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவருக்கு ஒரு ஆல்டர்னேட் அங்கே கொண்டு போயிடுவாங்க. ஆனால் அது பண்ணுவாங்களான்றது இந்த கட்டத்தில் அதை பண்ணுவாங்களா? ஏன்னா ஒரு 2.5 வருஷ காலம் இருந்திருக்காரு, உழைச்சி அந்த பார்ட்டியோட வெற்றிக்கு பாடுபட்டிருக்காரு. அவருடைய பங்களிப்பு அந்த வெற்றியில் இருக்கு இல்லையா? இல்ல ராஜஸ்தான், ஹரியானா மாதிரியான மாநிலங்கள்ல அங்கேயும் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்காரு. எம்எல்ஏஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்து அவங்க சிஎம் ஆக்கியிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இங்க ஒன்றும் அது அதான் பெரிய சார், விஷயம் இல்ல. பண்ணலாம். நான் சொல்றேன் தேவேந்திர ஃபட்னாவிஸை பண்ணலாம். இல்லாட்டி ஒரு 10% வந்து இன்னொருத்தர கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ஃபட்னாவிஸ் பிராமின், அதனால் மராத்தி லாபியை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அரவணைச்சிட்டு போகணுன்ற எண்ணத்தில் பண்ணுறாங்களா? அப்படி பார்த்தா எல்லாமே மராட்டியராக இருப்பாங்க. சிஎம்மும் மராட்டியராக இருப்பார், டெப்டி 2 சிஎம்மும் மராட்டியராக இருப்பாங்க. அது வந்து மற்ற கம்யூனிட்டி அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக பரவாயில்ல, ஃபட்னாவிஸ் பிராமினாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி இருந்தாங்கன்னா எல்லா மெஜாரிட்டி கம்யூனிட்டியும் அவங்க அந்த மைனாரிட்டி கம்யூனிட்டி ஏற்றுப்பாங்க. அது தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா எல்லாரும் ஏற்றுப்பாங்க, கருணாநிதி எல்லாரும் ஏற்றுப்பாங்க. ஏன்னா மைனாரிட்டி கம்யூனிட்டி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஒரு ஃபட்னாவிஸ் ஒரு பிராமின்னா மைனாரிட்டி கம்யூனிட்டி, ஒரு பெரும்பாலான கம்யூனிட்டி மராத்தா அல்லது வேறு ஓபிசிலாம் வச்சுக்கோங்களேன், அவங்களாம் இவர் ஏற்றுப்பாங்க. ஏன்னா அவர் நடுநிலையாக இருப்பார், ஒரு நியாயமாக இருப்பார், ஒரு கம்யூனிட்டி சார்பாக இருக்க மாட்டார் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் ஃபட்னாவிஸ்க்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே அமைச்சரவையை முடிவு செய்யறதுல தான் பிரச்சனை, டெபுட்டி சிஎம்ஐயும் மற்ற அமைச்சர்களையும் முடிவு செய்யறதுல தான் பிரச்சனை. அப்படின்னா ஏன் சிஎம் கேண்டிடேட்டை, சிஎம் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறதுல பாஜக எவ்வளோ தூரத்துக்கு டிலே பண்ணுறாங்க சார்? இந்த முடிவு எடுக்கிறதுல இன்னும் டிலே ஆச்சுன்னா 5ஆம் தேதி ஃபட்னாவிஸ் மட்டுமே பதவி ஏற்றுப்பார். ஓகே, அடுத்த கட்டமாக அதுதான் அடுத்த கட்டமாக அதுதான் நடக்கும். இவர் வந்து ஒத்து வரல வச்சுக்கோங்களேன். இல்லை, அஜித் பவார் ஒத்துருக்காரு இல்லையா, அவர் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் வித் ஃபைனான்ஸில் இருந்தார் நினைக்கிறேன். அவர் அதை எடுத்துப்பார். அவர் ஆக்சுவலாக அது அவருக்கு மறுபடியும் கொடுத்துருவாங்க, அவர் அதில் வருவார். ஆக்சுவலாக அப்போ ஷிண்டேவுடைய நிலை என்ன? ஷிண்டே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கோம். அவர் என்னைக்கு ஒத்துக்கிறாரோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகிற வரையும் போயிட்டு இருக்கோம். அது ஒரு எக்ஸ்ட்ரீமாக போகுமா, ஒரு பெரிய ஒரு மனக்கசப்பில் முடியுமான்னா அதுக்கான சான்ஸ் ரொம்ப குறைவுன்றது என்னுடைய கருத்து. ஏதோ ஒரு வகையில் அவங்க அவரை சரி பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சார், நம்ம பேசும்போது நீங்கள் சொன்னீங்க தேவேந்திர ஃபட்னாவிஸுக்கு ஒருவேளை சிஎம் போஸ்ட் இல்லை அப்படின்னா அவர் வந்து சென்டருக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு முடிவு வந்து பாஜக தலைமை எடுத்துச்சுன்னா அதுக்கு தேவேந்திர ஃபட்னாவிஸ் ஓகே சொல்லுவாரா? நிச்சயமாக மத்தியில் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து சான்ஸ் வருது இல்லை, உங்களுக்கு அது ஃப்யூச்சர் வந்து பிரைட்டாக இருக்கும்ல. அடுத்தது பாஜகவுடைய வாய்ப்புகள் பிரகாசமாகும் போது ஃபட்னாவிஸோட வாய்ப்புகளும் பிரகாசமாக போயிட்டு இருக்குல்ல. ரெண்டாவது ஒரு யங் லீடராக இருக்கார். அங்கே இருக்கிறவங்களாம் பெரும்பாலும் வயசானவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் ஒவ்வொருத்தராக போகும்போது அப்போ அடுத்தது மோடிக்கு அடுத்தது அமித்ஷா தான். அமித்ஷாக்கு அடுத்தது யாருன்னு பார்க்கும்பொழுது ஒரு யங் லீடர் அங்கே வருவார்ல. ஸோ ஃபியூச்சரை பார்க்கும்பொழுது சென்ட்ரலில் இருக்கிறது பெட்டர்னு கூட நினைக்கலாம்ல. ஆக்சுவலாக 2022 ஏக்நாத் ஷிண்டேக்கு கீழே ஃபட்னாவிஸை கொண்டுட்டு போய் டெபுட்டி சிஎம்மாக போட்டதுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து அமித்ஷா மற்றும் மோடி அந்த 2 டியூவுக்கும் இவர் வந்து ஒரு இதாக இருக்காரு, ஆப்போசிஷனாக இருக்காரு, ஒரு எதிரான ஒரு பலமான ஆளாக நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் அவர் டெபுட்டியாக கீழே டிமோட் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு செய்திகள் வந்து வெளியாச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை இப்போ எப்படி சென்ட்ரலுக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஃபட்னாவிஸ் வந்து மோடிக்கும் எதிரி கிடையாது, அமித்ஷாக்கும் எதிரி. அவங்க 2 பேருக்கு அப்புறம் தான் இவர் இருக்கார். ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் பாலிடிக்ஸ்லேருந்து போகும்போது தான் இவர் அடுத்த வாய்ப்பாக இவருக்கு கிடைக்குமே. பட் இவருக்கு ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் இருக்கு. இல்லை, இவர் ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் இருக்கு. இதை விட ஆர்எஸ்எஸ் தான் மோடி. இவரை விட ஆர்எஸ்எஸ்ல ஐடியாலஜியில் ரொம்ப ஸ்ட்ராங்கர் இருந்தவர் மோடி. அதனால் வந்து அமித்ஷாவும் அந்த மாதிரி தான். அதாவது இவர் நாக்பூரில் பிறந்து வளர்ந்துருக்கலாமே தவிர ஆர்எஸ்எஸ் அண்ட் ஆர்கனைசேஷனுக்கு தேவேந்திர ஃபட்னாவிஸ் இருக்கிற லாயல்ட்டியை விட மோடிக்கும் அமித்ஷாவுக்கு இருக்கிற லாயல்ட்டி அதிகம். அவங்க ஆர்எஸ்எஸ்க்காக என்னவெல்லாம் பண்ணியிருக்காங்க கடந்த 30 வருஷத்துல நமக்கு தெரியும். ஆக்சுவலாக அந்த ஐடியாலஜி எப்படி குஜராத்தில் கொண்டு போகிறாங்க, எப்படி இந்தியாவில் கொண்டு வராங்கன்றத ஆர்எஸ்எஸோட ஒவ்வொரு ஐடியாலஜியும் அவங்க தானே சார் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அது 370 இருந்தாலும் சரி, ராமர் கோயிலாக இருந்தாலும் சரி, அடுத்தது யூனிஃபார்ம் சிவில் கோடாக இருந்தாலும் சரி, எல்லாமே அவங்க தானே பண்ணுறாங்க. ஸோ அதனால் தேவேந்திர ஃபட்னாவிஸ் வந்து நாக்பூர் ஆளாக இருக்கலாம், ஆர்எஸ்எஸ்க்கு வேண்டியதாக இருக்கலாம். பட் அதை விட மோடியோட அமித்ஷாவோட லாயல்ட்டியை வந்து யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஆர்எஸ்எஸ்க்கு அவங்கக்கிட்ட இருக்கிற ஆர்எஸ்எஸோட அவங்க அந்த லாயல்ட்டியை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஸோ இந்த போட்டின்றதே கிடையாது. ஃபட்னாவிஸ் வந்து ரொம்ப ஜூனியர். அதனால் மோடி அடுத்தது அமித்ஷா, அதுக்கு அடுத்தது தான் ஃபட்னாவிஸ். அந்த ஃபட்னாவிஸ் இடத்துக்கு வேறு பல பேர் வரத்து கூட ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் தற்போதைக்கு ஃபட்னாவிஸ்க்கு ஒரு சான்ஸ் இருக்குது. மத்தியில் போனார்னா ஒரு அமித்ஷாக்கு அடுத்தபடியாக மேலே வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அவருக்கு. சார், இப்போ மகாராஷ்டிராவுடைய அடுத்த முதலமைச்சர் அந்த பொறுப்பை பொறுத்த வரைக்கும் பாஜக அண்ட் சிவசேனா கட்சிகள் ரெண்டும் சேர்ந்து ரொட்டேஷனல் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்ட்ரிக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? நிச்சயமாக அந்த மாதிரி விஷயத்துக்கு பாஜக ஒத்துக்காது. அது உத்தரப்பிரதேசில் ஒரு கட்டத்தில் பண்ணாங்க. அங்கே அந்த அனுபவத்தில் அப்புறம் பாஜக அந்த மாதிரி பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அது கடைசியில் பகுஜன் சமாஜ் பார்ட்டி அதை பிஜேபி சீஃப் மினிஸ்டருக்கு ஒத்துக்கலை அடுத்த 2 வருஷம் கழிச்சு. அதில் வந்து ஒரு பிரச்சனை வந்தது. அதனால் அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்க இன்வால்வ் ஆகவே இல்லை. அங்கே ஈவன் காஷ்மீரில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கேயும் வந்து ஒரு பிரச்சனையாச்சு. அதனால் வந்து அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இங்கே பெரும்பான்மையான 132 இடங்களை பிடிச்சிருக்காங்க சார்.
இன்னும் அடுத்த ஒரு 3 மாதத்தில் வேற ஒரு கட்சியிலேருந்து ஒரு 15 பேர் வந்தாங்கன்னா பாஜகவே சுயமாக ஒரு மெஜாரிட்டி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கும்போது அவங்க எதுக்கு சார் இன்னொரு கட்சிக்கு 2.5 வருஷம் கொடுக்கணும்? தேவையே இல்லைல்ல. இன்றைக்கி பாஜக இன்றைக்கி நினச்சா கூட அஜித் பவார் கட்சியிலேருந்து ஒரு 10 பேரும், ஷிண்டே கட்சியிலேருந்து ஒரு 10 பேரும் வரதுக்கு ரெடியாக இருக்காங்க சார். அதுக்கு பயந்து தான் 2 பேரும் கூட்டணி விட்டு வெளில வர மாட்டாங்க. ஆமாம், வரமாட்டாங்க. ஏன்னா பாஜக பக்கம் போயிட்டாங்கன்னா, ஏன்னா அதிகாரம் அவங்க கையில் இருக்குது. எப்படியாவது இண்டிபெண்டன்ஸை சேர்த்தாவது அவங்க ஆட்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து 2.5 வருஷம் ரொட்டேஷனில் போகணும்? அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகே, இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து உங்களுடைய இன்சைட்ஸ் எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.